ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் சிக்கன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைனாப்பிள் அண்ட் ஆரஞ்சு வச்சு ஒரு லட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். லட்டுனால எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை வச்சு டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க நாம் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். பைனா ஆரஞ்சு பால் செய்ய தேவையான பொருட்கள்: பைனாப்பிள், ஆரஞ்சு, ரவை, துருவிய தேங்காய், 2 டீஸ்பூன் நெய், 4 டீஸ்பூன் சுகர். அன்னாச்சி பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆரஞ்சு பழத்தை 2ஆக கட் பண்ணி நம்ம ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஜூஸ் மேக்கரை வச்சு நாம் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து ஃபில்டர் பண்ணி ஜூஸ் எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. நாம் இன்றைக்கி 2 ஆரஞ்சு பழம் எடுத்துருக்கோம். 2 ஆரஞ்சு பழச்சாறு நமக்கு சரியாக 1 கப் அளவு கிடைக்கும். நம்ம இப்போ 1 கப் பைனாப்பிளுக்கு 1 கப் ஆரஞ்சு பழம் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லா ஆரஞ்சு பழத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நாம் இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் நமக்கு லட்டு பை செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ஃபில்ட்ரு இதை வச்சு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், கரெக்டாக 1 கப் அளவுக்கு இருக்குது. இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் ரவை ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். தீயை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ரவை கருகாது. இந்த நெய்யில் ரவை நல்லா வறுபடணும். ரவை பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நமக்கு லட்டு செய்யும்போது நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ரவை நல்லா வறுத்து எடுத்தாச்சு. அதே பேனில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளை 2 பிரட்டினதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு மெயினே ஆரஞ்சு ஜூஸ் தான். ஏன்னா பைனாப்பிள் ஆரஞ்சு ஜூஸில் தான் வேக போகுது. நம்ம தண்ணியோ வேறு எந்த ஃப்ளேவருக்காகவும் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த ஆரஞ்சு ஜூஸில் பைனாப்பிள் நல்லா வெந்து வரணும். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து இழுத்து பார்க்குறோம். பைனாப்பிள் ஒரு அரை வேக்காடு வெந்திருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். நம்ம ஒரு 10 மினிட்ஸ் மூடி போட்டு தீயை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த பதத்தில் நமக்கு தேவையான அளவு நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 4 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அதை நல்லா கலந்து வச்சுட்டு திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், மூடி போட்டு வேக விடுங்க. அந்த பைனாப்பிள் ஆரஞ்சு ஜூஸில் நல்லா வெந்து கொஞ்சம் நல்லா வற்றி வரணும். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்க தேங்காயை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கலந்து விட்டுக்கோங்க பைனாப்பிளோட. நான் இன்றைக்கி ஒரு மசிக்கிற கட்டையை வச்சு நல்லா மசிச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த இது இல்லைன்னா நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி மிக்சியில் போடலை, கையால் நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். இப்போ பைனாப்பிள் நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா லட்டு ஷேப்பில் நல்லா உருண்டை பிடிச்சிக்கிட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல ரவை, அதில் நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம பைனா ஆரஞ்சு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தியான பைனாப்பிள் ஆரஞ்சு பால்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் வீட்டில் கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ஃப்ரீசரில் ஒரு 1 hour 2 hour வச்சிங்கன்னா உள்ளே நல்லா செட் ஆகிருக்கும். பார்க்கவே நல்லாயிருக்கும், சாப்பிடவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்.